பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுடைய வாழ்வும் குணமும் ஊழியமும் எங்களுடைய செயல்களும் நாங்கள் பயணிக்கும் இவ்வுலக பயணமும் உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, விண்ணகத்தின் நீட்சி மன்னகம்தானே. உம்முடைய ராஜ்யம் இப்பூமிக்கு அதிசீக்கிரம் வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரலோகத்தில் உம்முடைய சித்தப்படி நீர் மகிமை அடையும்படியாக நடக்கும் ஆராதனைகள் இந்த பூமியிலும் அதேபோல் நடக்க வேண்டுமாய் நாங்கள் உள்ளார்ந்த மனதோடு ஜெபிக்கின்றோம். தகப்பனே, ஆண்டவரே, யோபு கூறியபடி உம்முடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொன்னாரே, அதே போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களது சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் உணவாகவும் அருமருந்தாகவும் இருக்க வேண்டும். அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர், உன்னதமானவர், பரிசுத்தர், மேன்மையானவர், மன்னிப்பதில் மாபெரும் வள்ளல் நீர். நாங்கள் பாவங்கள் குற்றங்கள் செய்த போதிலும் உம்மிடத்தில் சரணடையும் போது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் தூர எறிகின்றீர், மன்னிக்கின்றீர், மறைக்கின்றீர், அன்பு பிள்ளைகளாக அணைத்துக் கொள்கின்றீர். இதை புரிந்து கொண்டு எங்களுக்கு எதிராக பேசுபவர்களையும் செயல்படுபவர்களையும் நாங்களும் மன்னிக்க எங்களுக்கு நல்ல மனதை தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் நாவினாலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாதவாறு பேசவும், மற்றவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்து விலக்கி சொல்லக்கூடிய நல்ல நாவன்மையையும் சொல்லாட்சி திறனையும் எங்களுக்கு தந்தருளுமாறு வேண்டுகிறோம். ஏசாயாவின் நாக்கை தொட்டது போல எங்களுடைய நாவுகளையும் தொட்டருளும் ஐயா. தகப்பனே, சோதனைகளிலும் தீமைகளிலும் நாங்கள் அகப்படும் போது நீர் எங்களை நினைத்தருளும். எங்கள் அன்பின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த விண்ணப்பங்களை உம்மையிடத்தில் ஏறடிக்கின்றோம். எங்களுடைய ஜெபம் கேளும் தகப்பனே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உமக்கே உரியது. அது உமக்கு மட்டுமே உரியது. நீர் ஒருவரே அதற்கு பாத்திரர். ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் செய்தி 26. கடந்த வார முடிவில் 7ஆம் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்திருந்தோம். இந்த வாரத்திலே நாம் 8ஆம் அதிகாரத்தை தொடங்குகின்றோம். இந்த 8ஆம் அதிகாரம் ஒரு சிறிய அதிகாரம் தான். அதை 2 பகுதிகளாகத்தான் நாம் பிரிப்போம். இன்றைக்கு 8ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி, முதல் 7 வசனங்களை நாம் பார்ப்போம். இந்த முதல் 7 வசனங்களை நாம் சுருக்கமாக பரம பரிசுத்த இல்லத்தில் நம் பிரதான ஆசாரியரின் ஊழியம் என்று கூறலாம். பரம பரிசுத்த இல்லத்தில் நம் பிரதான ஆசாரியரின் ஊழியம். இதிலே நம் பிரதான ஆசாரியர் என்பது கடந்த அதிகாரத்திலிருந்து நமக்கு நன்கு தெரிந்த, நன்கு பரிச்சயமான ஒரு சொல். ஆண்டவராகிய இயேசு நம் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பது 7ஆம் அதிகாரத்தின் கருப்பொருள். இன்னும் சொல்லப்போனால் எபிரேயர் கடிதத்தின் ஒரு மைய கருத்தாக அது இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு நம் பிரதான ஆசாரியர். பல முறை நாம் அதை தொட்டு காட்டினது போல புதிய ஏற்பாட்டின் ஒரு சில ஓரிரண்டு இடங்களில் கர்த்தராகிய இயேசுவின் ஆசாரியத்துவம் அல்லது ஆசாரிய பணி தொட்டு காட்டப்படுகிறது. ஆனால் இயேசு நம் பிரதான ஆசாரியராக உள்ளார் என்பது தெள்ள தெளிவாக்கப்படுவது எபிரேய நிருபத்தில் தான். துன்புறுகின்ற, பாடுபடுகின்ற, சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகின்ற ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு ஒரு மேய்ப்பனின் கடிதம் இது. அந்த மேய்ப்பன் அவர்களை எப்படி ஆற்றுகிறான், தேற்றுகிறான், வழி நடத்துகிறான், வழிப்படுத்துகிறான்.
அவர்களை ஆற்றவும், தேற்றவும், ஊக்குவிக்கவும், உற்சாகப்படுத்தவும் அவர் பயன்படுத்துகிற மிக முக்கியமான சத்தியம், இயேசு நம் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். கடந்த அதிகாரத்தில் இயேசுவின் மேன்மையான ஆசாரியத்துவத்தை பற்றி நாம் பார்த்தோம். அதை சுருக்கமாக நாம் தொட்டு காட்டிவிட்டு 8ஆம் அதிகாரத்தை தொடங்குவோம். நம் ஆண்டவராய் இயேசு இன்று நம் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவருடைய ஆசாரியத்துவம் மேன்மையானது என்று இந்த ஆசிரியர் 7ஆம் அதிகாரம் முழுவதும் வாதிடுகிறார். ஏன்? இயேசு எப்படிப்பட்ட ஆசாரியர்? 7ஆம் அதிகாரத்தில் அவர் வாதிடுவது இயேசு மெல்கிசேதேக்கை போன்ற ஆசாரியர். சங்கீதம் 110 4ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி அதிலிருந்து ஒரு சில உண்மைகளை அவர் விளக்குகிறார். அவர் மெல்கிசேதேக்கை போன்ற ஆசாரியர் என்பதன் பொருள் என்ன? இயேசு தேவனால் நியமிக்கப்பட்ட ஆசாரியர், appointed by God. இயேசு நிரந்தரமான ஆசாரியர், permanent. இயேசு நிகரற்ற ஆசாரியர், யூனிக். நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் என்பதற்காக அவைகளெல்லாம் ஒரு மோனையோடு நாம் மொழியாக்கம் செய்திருக்கின்றோம். நியமிக்கப்பட்ட ஆசாரியர், நிரந்தரமான ஆசாரியர், நிகரற்ற ஆசாரியர். அவர் எந்த குடும்ப வம்சத்தின் காரணமாக ஆசாரியராகவில்லை. தேவன் நேரடியாக அவர் நியமித்தார். அவருடைய ஆசாரியத்துவம் முடிவுறுவதில்லை. அவர் என்றென்றைக்கும் ஆசாரியர். ஆகவே அவர் நிரந்தரமான ஆசாரியர். அவரை போன்ற இன்னொரு ஆசாரியர் அவருக்கு முன்னும் பின்னும் இருக்கப் போவதில்லை. அவர் தன்னிகரற்ற, ஒப்புயர்வற்ற, ஈடு இணையற்ற ஆசாரியர். இப்படி கர்த்தராகிய இயேசுவின் ஆசாரியத்துவத்தை மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்திற்கு ஒப்பிட்டு அல்லது மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்திலிருந்து ஒரு சில எண்ணங்களை, கருத்துக்களை எடுத்து விளக்கும் போது அந்த ஆசிரியர் சுட்டிக்காட்டும் ஒரு மிக முக்கியமான கருத்து, என்றென்றைக்கும் அவர் ஆசாரியராக இருக்கிறார், இயேசு ஆசாரியராக இருக்கிறார் என்பதனுடைய பொருள் என்ன? அவர் அழிக்கப்பட முடியாத ஜீவனின் வல்லமையினால் ஆசாரியராக இருக்கிறார் என்று 7ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். அழிக்க முடியாத, அழிவில்லாத என்றெல்லாம் மொழிபெயர்க்கலாம். இன்டெஸ்ட்ரக்டபிள் லைஃப். ஆண்டவராய் இயேசு அழிக்கப்பட முடியாத ஜீவனை உடையவராக இருக்கிறார். அவர் அழிக்கப்பட முடியாத ஜீவனை உடையவராக இருப்பதால் அவர் நியமிக்கப்பட்ட நிரந்தரமான நிகரற்ற ஆசாரியராக இருக்கிறார். தேவன் ஏதோ அது என் விருப்பம் என்று அவரை நியமிக்கவில்லை. அவர் அழிக்கப்பட முடியாத ஜீவனை உடையவரானார். ஆகவே தேவன் நியமித்தார். அவர் அழிக்கப்பட முடியாத ஜீவனை உடையவராக இருக்கிறார். ஆகவே அவர் நிரந்தரமான என்றென்றைக்கும் உள்ள ஆசாரியர். அழிக்கப்பட முடியாத ஜீவனை உடையவர் ஆண்டவராய் இயேசு மட்டுமே. அவரை போன்ற இன்னொரு நபர் இந்த மனித வரலாற்றில், இந்த பிரபஞ்சத்தில் அழிக்கப்பட முடியாத ஜீவனை உடையவராய் இருப்பதில்லை. ஆகவே அவர் நிகரற்ற ஆசாரியர். ஆகவே இயேசு மெல்கிசேதேக்கை போன்று என்றென்றும் ஆசாரியராய், பிரதான ஆசாரியராய் உள்ளார் என்று சொல்லும்போது இயேசு தம் உயிர்த்தெழுதலால் பிரதான ஆசாரியரானார். இதை நாம் அடிக்கடி வலியுறுத்துகிறோம். தேவன் அது என் விருப்பம், அது அவருடைய விருப்பம்தான். ஆனால் தேவன் இயேசுவை தம் மக்களுக்கு பிரதான ஆசாரியர் ஆக்குவதற்கு அவர் தகுதிப்படுத்தப்பட்டிருந்தார். ஒரு முதன்மையான தகுதி, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு தம் உயிர்த்தெழுதலில் மெல்கிசேதேக்கை போன்ற ஆசாரியரானார். அவருடைய ஜீவனின் தரம் நிகரற்றது. அது போன்ற ஒரு ஜீவன், உயிர்த்தெழுந்த ஜீவன், ஒரு மனிதன் மரணத்தினூடாய் சென்று மரணத்திலிருந்து, மரணத்தை வென்று, மரணத்தை முறியடித்து, மரணத்தை தன் காலுக்கு கீழ்ப்படுத்தி வெளிவந்ததில்லை. அவர் தன்னிகரற்றவர். ஆகையால் அவர் வீரியமுள்ள ஆசாரியராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆசாரிய பணிவிடை செய்யும் வீரியமுள்ளவராக இருக்கிறார்.
சிலுவையில் கர்த்தராகிய இயேசுவின் ஜீவன் அழிவை எதிர்கொண்டது. ஏன் வேதம் அவருடைய ஜீவன் அழிக்க முடியாதது என்று சொல்கிறது? அவருடைய ஜீவன் அழிவை, மரணத்தை எதிர்கொண்டது. அது மரணத்துக்கு அழிவையும் மரணத்தையும் அவாய்ட் பண்ண, தவிர்க்க முயலவில்லை. அழிவை எதிரும் புதிருமாக அது சந்தித்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். ஆனால் அழிவினால், இறுதி அழிவு மரணத்தினால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு கூறுகின்றார். ஆகவேதான் அது அழிக்க முடியாத ஜீவன் அல்லது உயிர்த்தெழுந்த ஜீவன். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், நம் பிரதான ஆசாரியராக நியமித்தார். இது மிக முக்கியமானது. ஏன் தேவன் அவரை நம் பிரதான ஆசாரியராக நியமித்தார்? அவர் அழிவுக்கு உட்பட்டார், ஆனால் அழிவால் அவரை ஆட்கொள்ள முடியவில்லை. தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். ஆகவே நம் பிரதான ஆசாரியராக இருப்பதற்கு, பணிவிடை செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவராக இருக்கிறார். திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இரண்டு மிக முக்கியம். மரித்தேன், அவர் மரிக்காமல் என்று உயிரோடு இருப்பதால் அவருடைய ஜீவன் அழிக்க முடியாத வல்லமையுள்ள ஜீவன் என்பதல்ல. அவர் மரித்தார், ஆனாலும் உயிரோடு இருக்கிறார். இயேசு தம் உயிர்த்தெழுதலால் ஆசாரியரானார். இன்றைக்கு தொடங்கி நாம் பார்க்க போவது, அந்த ஆசாரியர் எப்படிப்பட்ட ஆசாரிய ஊழியம் செய்கின்றார். அவர் ஆசாரியரானார், பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்றால் ஏதோ நின்று கொண்டிருக்கிறார் அல்லது அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது போல் நாம் கற்பனை செய்யக்கூடாது. ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் ஒரு ஊழியம் உண்டு. இந்த ஆசாரியருடைய ஊழியம் என்ன? இதுவரை நாம் பார்த்தது, தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், நம் பிரதான ஆசாரியராக நியமித்தார். இந்த பிரதான ஆசாரியர் என்ன ஆசாரிய ஊழியம் அல்லது ஆசாரிய பணிவிடைகள் செய்கிறார் என்று இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயே நாம் பார்த்தோம், அவர் நம் பாவங்களை சுத்திகரிக்கும் பலி செலுத்தினார். அது 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். ஆசாரியர் என்ற முறையிலே அவருடைய முதன்மையான பணி, ஊழியம், பணிவிடை நம் பாவங்களை சுத்திகரிக்கும், தம் மக்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கும் பலியை தேவனுக்கு முன்பாக செலுத்தினார். 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், நாம் சோதிக்கப்படும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம், நம் பலவீனங்களில் நமக்காக, நம்மோடு பரிதபிக்கின்றார். நமக்காக பரிதபிக்கின்றார் என்பது மட்டுமல்ல, நம்மோடு பரிதபிக்கின்றார் என்று பார்த்தோம். அதே 4ஆம் அதிகாரத்திலே எப்போதெல்லாம் நாம் அவருடைய அரியணை முன்பாக, கிருபாசனத்திற்கு முன்பாக வருகின்றோமோ, வரும்போதெல்லாம் அந்த கிருபாசனத்திற்கு அருகில், அண்டையில் நாம் சேரும் போதெல்லாம் நாம் அவரிடமிருந்து இரக்கத்தை பெறுகிறோம், கிருபையை கண்டடைகிறோம். கடந்த வாரத்திலே பார்த்தோம், 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவர் நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். அவர் என்றென்றும் வாழ்கின்றார், எப்போதும் உயிரோடு இருக்கின்றார். எதற்காக? நமக்காக வேண்டுதல் செய்வதற்காக. ஏன் நமக்காக வேண்டுதல் செய்கிறார்? நம்மை முற்று முடிய ரட்சிப்பதற்காக. இதிலே நாம், நமக்கு, நம்மை என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நான் அழுத்துவதற்காகத்தான் இங்கு போட்டிருக்கின்றேன். நம் பாவங்கள், நாம் சோதிக்கப்படும் போது, நம் பலவீனங்களில் நமக்காக, நம்மோடு நாம் இரக்கத்தை பெறுகிறோம், நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கிறார். தேவனுடைய நித்திய திட்டத்தில் நாம் தான் மையம் என்பதற்காக அப்படி இவைகளெல்லாம் நான் சொல்லவில்லை. அவர் நமக்காக பிரதான ஆசாரியராய் உள்ளார் என்பது துன்புறுகின்ற, பாடுபடுகின்ற, உபத்திரவப்படுகின்ற, சித்திரவதைக்கு உள்ளாகின்ற தேவனுடைய மக்களுடைய மனதிலே பதிக்கப்பட வேண்டும். அவர் எங்கோ யாருக்காகவோ பிரதான ஆசாரியராக இல்லை. இந்த பிரதான ஆசாரியர் ஆசாரிய ஊழியம் செய்கிறார். யாருக்காக? நமக்காக பிரதான ஆசாரிய ஊழியம் செய்கிறார். இதைவிட மேலான ஒரு ஆசாரிய ஊழியத்தையா இந்த உலகத்தில் நாம் பெற்றுவிட முடியும்? 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலே இதை நாம் பார்த்தோம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே, அதற்கு ஒப்பான இன்னொரு வாக்கியம், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால். ஆகவே மெல்கிசேதேக்கு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் உயிரோடு இருக்கின்றார் என்பது அவருடைய உயிர் அல்லது அவருடைய ஜீவன் எவ்வளவு நீண்ட நெடிய காலம் இருக்கின்றது என்பதை பற்றியது மட்டுமல்ல. அது உயிர்த்தெழுந்த ஜீவன், அழிக்கப்பட முடியாத ஜீவன். அந்த ஜீவனில் அவர் தம்முடைய மக்களுக்கு
பணிவிடை செய்கின்றார். ஆகவே அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். நம்முடைய பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், சித்திரவதைகள், துயரங்கள் எல்லாவற்றையும் கடந்து தேவனிடத்தில் சேருகின்ற தம்முடைய மக்களை முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்று இது நம்மை திடப்படுத்த வேண்டும். கடந்த 7ஆம் அதிகாரத்தில் பார்த்த ஒன்று, அவர் மெல்கிசேதேக்கை போன்ற ஆசாரியர். என்றென்றும் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் அடிக்கோடிட்டோம். என்றென்றும் என்றார் அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஜீவனின் வல்லமையில் அவர் ஆசாரியராயிருக்கிறார். அது அழிக்கப்பட முடியாத ஜீவன் என்று. ஆனால் மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவத்திலே பலி எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரமாக இருந்தாலும் சரி, சங்கீதம் 110 இருந்தாலும் சரி, மெல்கிசேதேக்கை ஒப்பிட்டு காட்டுவது அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கின்றான். அவனுடைய தாய் பற்றியோ தகப்பன் பற்றியோ வாழ்க்கையின் தொடக்கம் பற்றியோ வாழ்க்கையின் முடிவு பற்றியோ ஒன்றுமில்லை என்று என்றென்றும் என்பதை ஹைலைட் அழுத்தி கூறுவதற்காகத்தான் மெல்கிசேதேக்கை ஒப்பிட்டு கூறுகிறாரே தவிர மெல்கிசேதேக்கு எந்த பலி செலுத்தியதாகவும் வேதம் கூறவில்லை. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோ பலி ஆக்கினார், பலி செலுத்தினார், தம்மைத்தாமே பலியாக்கினார். இதை 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9ஆம் அதிகாரம் 28 வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தின பலியை பற்றிய காரியம்தான். மெல்கிசேதேக்கு பலி செலுத்தவில்லை. ஆனால் லேவிய முறையிலான, ஆரோன் முறையிலான பிரதான ஆசாரியன் பலி செலுத்துகிறான். அந்த விதத்திலே இயேசு மெல்கிசேதேக்கு போன்ற ஆசாரியர் மட்டுமல்ல, அவர் லேவிய பிரதான ஆசாரியன் போன்ற ஆசாரியனாகவும் இருக்கின்றார். லேவிய பிரதான ஆசாரியன் வருடாந்திர பாவ நிவர்த்தி நாளில் செலுத்தும் பலி போன்று இயேசு பலி செலுத்தினார். இந்த 8:1 முதல் 9:28 முடியாக இந்த 2 அதிகாரங்களிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக பலி செலுத்தினார் என்று விளக்கும்போது ஆசிரியன் தன்னுடைய மனதில் வைத்திருப்பது வருடாந்திர பாவ நிவர்த்தி நாளில் அந்த லேவிய பிரதான ஆசாரியன் செலுத்தும் பலி. இதை பற்றி லேவியராகமத்தை நாம் படிக்கும்போது தெள்ளத் தெளிவாக நாம் பார்த்திருக்கின்றோம். பாவ நிவர்த்தி நாள் என்பது வருடத்திற்கு ஒரு நாள். அதை லேவியராகமம் 16:34 கூறுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒரு நாள் பாவ நிவர்த்தி நாளாக இஸ்ரவேலுக்கு குறிக்கப்பட்டது. இஸ்ரவேல் சபையார் பாவ தீட்டிலிருந்து கழுவப்படும் நாள். அந்த நாளிலே அவர்கள் உபவாசித்தார்கள், தங்கள் சுயத்தை மறுத்தார்கள். லேவியராகமம் 16:32 நாம் வாசிக்கின்றோம். அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு, அந்த நாளிலே ஆசாரியனுடைய உடை அலங்காரமான சிங்காரமான உடையாக இருக்காது. அது தன்னைத்தானே மறுத்த எளிய உடையாக, சணல் நூல் உடையாக இருக்கும் என்பதை நாம் லேவியராகமம் புத்தகத்தை ஆய்வு செய்யும் போது சகோதரர் மெர்லின் அதை தெளிவாக விளக்கியிருக்கின்றார். லேவியராகமம் 16:33-34 அந்த பாவ நிவர்த்தி நாளிலே என்ன நடைபெறுகிறது? எதை அவர்கள் சுத்திகரிக்கின்றார்கள் அல்லது கழுவுகின்றார்கள்? பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான். பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் மக்களுக்காக பலி செலுத்தினது மட்டுமல்ல, அவருடைய பாவங்களுக்காக, தன் பாவங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டும். ஒரு பக்கம் இயேசுவின் ஆசாரிய பணிவிடை லேவிய பிரதான ஆசாரியரின் பணிவிடையோடு ஒப்பிடத்தக்கது பலி செலுத்தினார்கள் என்பதில். இன்னொரு விதத்தில் வேறுபட்டது. லேவிய பிரதான ஆசாரியன் அல்லது ஆரோன் முறை பிரதான ஆசாரியனின் பணிவிடையும் இயேசுவின் ஆசாரிய பணிவிடையும் பற்றி 7ஆம் அதிகாரம் 27 கடந்த வாரத்தில் நாம் இதை சுட்டி காட்டினோம். லேவிய பிரதான ஆசாரியன் முதலாவது தன் பாவங்களுக்காகவும் பின்பு மக்களுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்துகிறான். லேவியராகமம் 16:11 நாம் வாசிக்கின்றோம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று என்று வாசிக்கின்றோம். முதலாவது லேவிய பிரதான ஆசாரியன் தன் பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டும்.
பிறகு மக்களுடைய பாவங்களுக்காக அவன் பலி செலுத்த வேண்டும். 15ஆம் வசனம், பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல் அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து என்று. இதை நாம் சுட்டிக்காட்டியிருப்போம், ஆனால் இன்னொரு முறை சுட்டிக்காட்டுவது நல்லது. மக்களுடைய பாவங்களுக்காக ஆட்டுக்கடாதான், தன் பாவங்களுக்காகவோ அவன் இளங்காளை பலி செலுத்த வேண்டும். இதை விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஆட்டுக்கடா சிறியது, இளங்காளை பெரியது. வருடந்தோறும் ஒரு முறை பிரதான ஆசாரியன் தேவனுடைய மக்களின் பாவத்தீட்டில் தனக்கும் பங்குண்டு என்று ஒத்துக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும். அவன் முதலாவது தன் பாவங்களுக்காக ஒரு இளங்காளையை செலுத்துகின்றான், பலி செலுத்துகின்றான். அது எதை குறிக்கின்றது? வருடந்தோறும் ஒரு முறை என் மக்களெல்லாம் பாவம் செய்தார்கள், நான் நல்லவன் என்பதல்ல. என் மக்களின் பாவத்தீட்டில் எனக்கு பங்குண்டு, என் மக்களின் பாவத்தீட்டில் எனக்கு பொறுப்புண்டு, என் மக்களின் பாவத்தீட்டிற்கு அதனுடைய சுமை என்மேல் இருக்கின்றது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு ஆசாரியனுடைய, பிரதான ஆசாரியனுடைய இருதயம். தேவனை சேவிக்கின்ற தேவனுடைய மக்களாகிய நாம் அதை யோசிக்க வேண்டும். பல முறைகள் பிறருடைய பாவங்களுக்காக இளங்காளை செலுத்த வேண்டும் என்றும், என்னுடைய பாவங்களுக்காக ஆட்டுக்கடா கூட செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்பது போல் நாம் எண்ணுவது உண்டு. ஆனால் ஒரு பிரதான ஆசாரியனின் இருதயம் அப்படிப்பட்டதல்ல, அப்படி இருக்கக்கூடாது என்று வாசிக்கின்றோம். தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பலியோ வேறுபட்டது. இயேசு பரிசுத்தமுள்ளவர், குற்றமில்லாதவர், மாசில்லாதவர் என்று கடந்த அதிகாரத்தில் வாசித்தோம். ஆகவே தம் மக்களுக்காக பலி செலுத்த தகுதியானவர். 7:17 வாசித்தோம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் செய்து முடித்தார். இது அற்புதமான வாக்கியம். ஒரே தரம், வருடந்தோறும் ஒரு பாவ நிவர்த்தி நாளிலே மீண்டும் மீண்டும் அவர் பலியிட வேண்டியதில்லை. அல்லது ஆசாரியர்கள் அறியாமல் செய்த பாவங்களுக்காக அவ்வப்போது அல்லது நாள்தோறும் பலியிடுவது போலவும் அவர் பலியிட வேண்டியதில்லை. அவர் தம்மை தாமே பலியாக செலுத்தியது முழுமையான பாவ நிவர்த்தி ஏற்படுத்தியது. அதனுடைய முடிவு என்ன? லேவிய பலிமுறைமை முடிவுக்கு வந்தது. இப்போது நாம் 8ஆம் அதிகாரத்தை தொடங்குவோம். 8ஆம் அதிகாரத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுப்பதாக இருந்தால், இயேசு ஆசாரியரும் மத்தியஸ்தருமாய் இருக்கின்றார். யாராவது ஒருவர் இந்த 8ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிப்போம். மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறவருமாய், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாய் இருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரி ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. நன்றி சகோதரி. 8ஆம் அதிகாரத்தின் ஒரு பரந்த பார்வை கிறிஸ்து ஊழியம், பணிவிடை செய்கிற ஆசாரியர் என்று முதல் 5 வசனங்களும், கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று மீதமுள்ள வசனங்களும் கூறுகின்றன. ஆங்கிலத்திலே சர்வ் அல்லது மினிஸ்டர் என்று இருக்கும். இதை நாம் ஊழியம் செய்கிற அல்லது பணிவிடை செய்கிற அல்லது சேவிக்கிற என்று மொழிபெயர்க்கலாம். நம் வேதாகமத்தில் அது ஊழியம் என்று மட்டும்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே வேதாகமத்திலும் புழக்கத்திலும் இருக்கிற வார்த்தை தவிர இன்னொரு புது வார்த்தையை நாம் பயன்படுத்தினால் நமக்கு அது சிரமமாக இருக்கும்.
ஆனால் சிந்தித்து பாருங்கள், சில புதிய வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவது ஒரு எண்ணத்தை, ஒரு கருத்தை நாம் விளக்குவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் ஒருவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வது எப்படி இருக்கிறது? நான் ஒருவருக்கு பணிவிடை செய்கிறேன் என்று சொல்வது எப்படி இருக்கிறது? அல்லது ஒருவரை நான் சேவிக்கிறேன் என்று சொல்வது எப்படி இருக்கிறது? எல்லாம் ஒன்றுதான். ஆனால் சில வேளைகளிலே நான் பணிவிடை செய்கிறேன் அல்லது சேவிக்கிறேன் என்று சொல்லும்போது அது உண்மையாகவே ஒரு அழுத்தமான இம்ப்ரெஷன் நம்முடைய மனதில் ஏற்படுத்துகின்றது. புதிய ஊழியத்தை பற்றி, புதிய ஊழியம் அல்லது புதிய ஆசாரிய ஊழியத்தை பற்றி முதல் 2 வசனங்களிலும் அது பழைய லேவிய ஊழியத்திற்கு எதிரானது, மாறானது என்று 3, 4, 5 வசனங்களிலும் பார்க்கின்றோம். 6 முதல் 13 முடிய உள்ள வசனங்களிலே கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று பார்க்கின்றோம். 6ஆம் வசனத்திலே எப்படி புதிய ஊழியம் ஒரு புதிய உடன்படிக்கையை, மிகச்சிறந்த உடன்படிக்கையை உண்டு பண்ணுகிறது என்றும், மீதமுள்ள வசனங்களிலே இந்த புதிய உடன்படிக்கை எப்படி பழைய உடன்படிக்கைக்கு எதிரானதாக, மாறானதாக இருக்கிறது என்றும் பார்க்கின்றோம். ஆசிரியர் இந்த 8ஆம் அதிகாரத்தை தொடங்கும் போதே முக்கியமான பொருள் என்று தொடங்குகின்றார். 8:1 மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில். யோசித்து பாருங்கள், 7 அதிகாரங்கள் முடிந்துவிட்டன. இன்னும் 6 அதிகாரங்கள் இருக்கின்றன. மொத்தம் 13 அதிகாரங்கள். ஏறக்குறைய மையத்திற்கு வரும்போது ஆசிரியர் சொல்லுகின்றார், மேற்சொல்லியவைகளின் என்று சொன்னால் இதுவரை நான் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் அல்லது முதன்மை பொருள் அல்லது சுருக்கம் அல்லது சாராம்சம் அல்லது மைய கருத்து. ஆசிரியனுக்கு தெரியும். என்ன தெரியும் என்றால், தன்னுடைய வாசகர்கள் ஒன்றும் தான் சொல்வதையெல்லாம் அப்படியே புரிந்து கொள்கின்ற அறிவாற்றல் உள்ளவர்கள் என்று அவன் எண்ணவில்லை. ஏற்கனவே அவர் அந்த 6ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது இந்த மெல்கிசேதேக்கை பற்றி விளக்குவதற்கு பல காரியங்கள் உள்ளன, ஆனால் அதை உங்களுக்கு 5ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு விளக்குவது சற்று கடினம் என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். இதை விளக்குவது கடினம் என்பதற்காக நான் இதை விளக்கப் போவதே இல்லை, நாம் இதைவிட சுவாரஸ்யமான எளிமையான காரியங்களை பற்றி பேசலாம் என்று அவர் ஒதுங்கவில்லை. இந்த காரியங்களை விளக்குவது கடினம்தான், ஆனால் விளக்கியாக வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய சூழ்நிலைக்கு இதைவிட வேறொன்று மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் நான் அதை செய்வேன், ஆனால் இதைவிட வேறொன்றும் பயனுள்ளதாக இருக்கப் போவதில்லை என்று. ஆகவே புரிந்து கொள்வதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு கடினம் என்பது ஆசிரியருக்கும் தெரியும். ஆகையால் தான் சொல்கிறார், சரி, நான் நிறைய காரியங்களை பற்றி எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அதனுடைய முதன்மை பொருளை நான் சொல்கிறேன், கேளுங்கள் என்று சொல்கிறார். மேற்சொல்லியவைகளின் என்றால் இதுவரை நான் சொல்லியவைகளின் சுருக்கம் என்றும் கருதலாம். இதுவரை நான் சொன்னது, இனிமேல் சொல்லப்போவது எல்லாவற்றினுடைய முக்கியமான பொருள், முதன்மை பொருள், சாராம்சம் இதுதான் என்றும் சொல்லலாம். அந்த சாராம்சம் என்ன? ஆரோனிய ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ முறைமைக்கு வழிவிடுகிறது. வழிவிடுகிறது என்றால் ஆரோனிய ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு விட்டது மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ முறைமையினால். அதை ஏற்கனவே 7ஆம் அதிகாரத்திலே விளக்கிவிட்டார். வரப்போகிற 8, 9, 10ஆம் அதிகாரங்களிலே பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைக்கு வழிவிடுகிறது அல்லது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையினால் மாற்றப்படுகிறது. பூமிக்குரிய பரிசுத்த இல்லம் பரம பரிசுத்த இல்லத்திற்கு வழிவிடுகிறது அல்லது பூமிக்குரிய பரிசுத்த இல்லம் பரம பரிசுத்த இல்லத்தினால் மாற்றப்படுகிறது. தற்காலிகமான அடையாளங்களாக இருந்த லேவிய பலிகள் வீரியமும் நித்திய மதிப்புமுள்ள பலிக்கு வழிவிடுகிறது. ஆக சாராம்சம் என்று இந்த 4ஐ நாம் சொல்லலாம். மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ முறைமை, புதிய உடன்படிக்கை, பரம பரிசுத்த இல்லம், வீரியமும் நித்திய மதிப்புமுள்ள பலி. பல முறைகள் நாம் இது சொல்லியிருக்கிறோம். இந்த எபிரேய கடிதத்தின் மைய பகுதி என்றால் மேன்மையான ஆசாரியத்துவம், மேன்மையான உடன்படிக்கை, மேன்மையான பலி என்று அந்த 3 இங்கு இருக்கிறது. கூடவே இவைகளெல்லாம் எங்கு நடைபெறுகின்றன? மேன்மையான ஒரு பரிசுத்த இல்லத்திலே நடைபெறுகின்றன. நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே பரிசுத்த இல்லம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது. சாங்சுவரி என்ற ஆங்கில வார்த்தையை தமிழ் வேதாகமத்திலே பரிசுத்த ஸ்தலம் என்று மொழிபெயர்த்திருக்கிறோம் என்று வாசிக்கின்றோம். ஆனால் ஹோலி பிளேஸ் என்பதையும் பரிசுத்த ஸ்தலம் என்றுதான் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். ஹோலி பிளேஸ் பரிசுத்த ஸ்தலம், த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் மகா பரிசுத்த ஸ்தலம், சாங்சுவரி பரிசுத்த ஸ்தலம். ஆகவே சாங்சுவரியையும்
பரிசுத்த ஸ்தலத்தையும் வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அவைகள் ஒன்று பெரிய வேறுபாடு இல்லை, ஆனால் சொல்லளவிலே வேறுபடுத்துவதற்காக சாங்சுவரி என்பதற்கு பரிசுத்த இல்லம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஒருவேளை நீங்கள் யாராவது சாங்சுவரி என்பதற்கு நல்ல நேர்த்தியான ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்கள், நான் மாற்றிக்கொள்வேன். பரம பரிசுத்த இல்லம். நம்முடைய பிரதான ஆசாரியர் பரம பிரதான ஆசாரியர். இந்த பரம என்பது ஹெவன்லி. இந்த வார்த்தைக்கு நாம் சற்று நிதானித்து இதை நாம் நம்முடைய மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹெவன்லி என்பதை தமிழிலே கன்சிஸ்டண்டாக பரலோக 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 என்றுதான் மொழிபெயர்த்திருப்பார்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் உன்னதங்களிலே சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதிலே அந்த உன்னதங்களிலே என்பது ஹெவன்லீஸ் அல்லது பரத்திலே. இதை நீங்கள் இப்ப நன்றாய் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஹெவன்லி என்பதை பரம் என்று மொழிபெயர்க்கிறேன். சில சமயங்களிலே பரவுலக என்று மொழிபெயர்க்கலாம் நாம். ஆனால் பரம் என்று மொழிபெயர்ப்பது நாம் உரையாடுவதற்கு, பேசுவதற்கு அல்லது செய்திகளிலே நீங்கள் பேசுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய பிரதான ஆசாரியர் பரம பிரதான ஆசாரியர். நம் பிரதான ஆசாரியர் பூமிக்குரிய பரிசுத்த இல்லத்தில் அல்லது கூடாரத்தில் அவர் பணிவிடை இல்லை. அவர் பரத்துக்குரிய பரிசுத்த இல்லத்தில் கூடாரத்தில் உள்ளார். இது மிக முக்கியமானது. இகம் என்கின்ற வார்த்தையும் தமிழில் உண்டு. அவர் பூமியில் இல்லை, பரத்தில் உள்ளார். பூமிக்குரிய பரிசுத்த இல்லத்தில் அவர் இல்லை, பரத்துக்குரிய பரம பரிசுத்த இல்லத்தில் அவர் உள்ளார். ஒன்று. இரண்டாவது, அவர் பரத்தில் தேவனுடைய வலப்பக்கத்தில் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் அல்லது அரியணை அமர்ந்திருக்கிறார். இதுவும் முக்கியம். அவர் அரியணை அமர்ந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் பணி நிறைவடைந்து அவர் பரமுயர்ந்திருக்கின்றார். ஆசாரியராக மட்டுமல்ல, அரசராகவும் அவர் வீற்றிருக்கின்றார். மூன்றாவது, அவர் தம் பணிவிடையை நிறைவேற்றுகின்றார், ஊழியத்தை நிறைவேற்றுகின்றார். முதல் 2 வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கிறோம். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், ஆங்கிலத்திலே we have such a high priest, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. இதுதான் மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள். எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமா. இது ஒன்றாவது. அவர் தேவனுடைய வலப்பக்கத்தில் அரியணையில் வீற்றிருக்கின்றார், உட்கார்ந்திருக்கின்றார், அமர்ந்திருக்கின்றார். இரண்டாவது, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் அவர் எங்குள்ளார்? பூமிக்குரிய ஒரு கூடாரத்தில் அல்ல. இதிலே பரிசுத்த ஸ்தலம் என்பது சாங்சுவரி, பரிசுத்த இல்லம். பூமிக்குரிய பரிசுத்த இல்லத்தில் அல்ல, பரத்தில் உள்ள பரிசுத்த இல்லத்தில் அவர் உள்ளார். அதை அவர் மெய்யான கூடாரம் என்கின்றார். ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஏறக்குறைய இந்த 1-2 வசனங்களை நாம் எபிரேயருடைய சாரத்தை பிழிந்து கொடுத்தால் இந்த 2 வசனங்களாக இருக்கும். ஏன் பரத்தில் உள்ள அந்த பரிசுத்த இல்லத்தை அல்லது கூடாரத்தை மெய்யான கூடாரம் என்று சொல்கின்றார்? இந்த வார்த்தை சாங்சுவரி, பரிசுத்த இல்லம் என்பது தேவனுடைய வாழ்விடம், dwelling place of God. பரிசுத்த இல்லம், வீடு, கோவில், ஆலயம், உறைவிடம் என்று பல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். முக்கியமான காரியம், இந்த தேவனுடைய வாழ்விடமும் பரிசுத்த இல்லமும் பரத்துக்குரியது, அது பூமிக்குரியது இல்லை. பரத்துக்குரியது என்னுடைய பொருள் என்ன? லேவிய ஆசாரியர்கள் இந்த பரம கூடாரத்தின் நிழலான கூடாரத்தில் சேவிக்கின்றார்கள். லேவிய ராமத்தை நாம் ஆராய்ந்த போது இதை பற்றி நல்ல விளக்கங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். தேவனுடைய வாழ்விடம் பரத்தில் உள்ளது. அவர் பூமியிலே அதற்கு நிழலான ஒரு கூடாரத்தை எழுப்பி அதிலே அவர்கள் சேவிக்கின்றார்கள். இந்த பூமியில் உள்ள பரிசுத்த இல்லம் ஒரு நிழல் தான், அல்லது நகல் தான், அல்லது ஒரு படம் தான், அல்லது ஒரு கோட்டு சித்திரம் தான், அல்லது ஒப்பனை தான். லேவி ஆசாரியர்கள் மனிதர்கள் எழுப்பின பூமிக்குரிய கூடாரத்தில் சேவிக்கின்றார்கள். இதுவோ நிழல், நகல், படம், கோட்டு சித்திரம், ஒப்பனை. ஆனால் இயேசுவோ தேவன் எழுப்பின பரம கூடாரத்தில் சேவிக்கின்றார். இந்த கூடாரம் மெய்யானது, பரத்துக்குரியது, நித்தியமானது, ஆவிக்குரியது. சற்று நாம் இதை தெளிவுபடுத்த வேண்டும்.
இந்த பரம கூடாரம் மெய்யானது என்றால் பூமிக்குரிய கூடாரம் பொய்யானது என்று பொருள் அல்ல. நாம் அதை நிழல், நகல், படம், கோட்டு சித்திரம், ஒப்பன் என்று கூறுகிறோமே தவிர எந்த இடத்திலும் அது பொய் என்று சொல்லவில்லை. ஒரு காலகட்டம் வரை தற்காலிகமாக தேவனுடைய வாழ்விடம் பரம பரிசுத்த இல்லம் எப்படி இருக்கும் என்பதை மனிதர்களுக்கு இலைமறை காயாக காண்பிப்பதற்காக, உணர்த்துவதற்காக தேவன் பயன்படுத்தினது பூமிக்குரிய கூடாரம். இது பரத்துக்குரியது. பூ உலகம் என்பது நாம் வாழ்கின்ற பகுதி, பர உலகம் என்பது, பரலோகம் என்பது தேவன் வாழ்கின்றது. அது உண்மைதான். ஆனால் அது இந்த காஸ்மோஸில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த அகிலத்தில் அந்த பரவுலகம் எங்கு உள்ளது என்றெல்லாம் நாம் தேட வேண்டிய அவசியமில்லை. தேவன் எங்கு இருக்கிறாரோ அது பரவுலகம், அது பரம். எனவே தேவனுடைய வாழ்விடத்தை வருணிக்கும் போது அது மெய்யானது, பரத்துக்குரியது, அது நித்தியமானது என்றால் அது தேவனுடைய வாழ்விடம். அதே போல தமிழிலே ஆவிக்குரியது என்று பயன்படுத்தும் போதும் பூமிக்குரிய கூடாரம் என்பது நல்ல பூமிக்குரிய பொருள்களால் கட்டப்பட்டது. ஆனால் பரம கூடாரம் என்பது அது ஆவிக்குரியது என்றால் அது புலப்படாதது, அது ஏதோ ஒரு பொருளால் உண்டானதல்ல என்பது போல் நாம் நினைப்பது உண்டு. அப்படி அல்ல. ஆவிக்குரியது என்கின்ற வார்த்தையை புதிய ஏற்பாடு பயன்படுத்தும் போது அது மெய்யானது, பரத்துக்குரியது, நித்தியமானது, திடமானது, அசைக்க முடியாதது என்ற பொருள்களையெல்லாம் அடக்கியது ஆவிக்குரியது. மீதி ஆவிக்குரியதல்ல. இந்த மெய்யான கூடாரத்திற்கு ஒப்பாக புதிய ஏற்பாட்டிலே பல சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தேவன் நமக்கு தருகிற இளைப்பாறுதல் நித்திய இளைப்பாறுதல், மெய்யான இளைப்பாறுதல். தேவன் நமக்காக கட்டியுள்ள அஸ்திபாரம் உள்ள நகரம் மெய்யான நகரம். தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கின்ற மேலான பரமதேசம் மெய்யான பரமதேசம். தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கின்ற அசைக்கப்பட முடியாத ராஜ்யம் மெய்யான ராஜ்யம். இவைகளெல்லாம் நாம் எபிரேயரிலே பார்க்கின்றோம். 3-4 அதிகாரங்களில் நித்திய இளைப்பாறுதல் பற்றியும், 11 அதிகாரம் 10 வசனத்திலே ஆபிரகாம் அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக காத்திருந்தான் என்றும், 11-16 அவர்கள் ஒரு மேலான பரமதேசத்தை நாடினார்கள் என்றும், 12-18 அசைக்கப்பட முடியாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்றும் எழுதியிருக்கிறது. கூடாரம், நகரம், தேசம், ராஜ்யம் இவைகளெல்லாம் பரத்துக்குரியவைகள். மெய்யான கூடாரமும் நகரமும் தேசமும் ராஜ்யமும் இளைப்பாறுதலும் தேவனுடைய மக்களுக்கு உண்டு. பரம பரிசுத்த இல்லத்தில் இயேசுவின் பணிவிடையின் தன்மை என்ன? இந்த பிரதான ஆசாரியர் செலுத்துவதற்கு ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்று 3ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதா இருக்கிறது. ஆனால் அவர் என்ன பலி செலுத்துகிறார் என்று இதுவரை விவரிக்கப்படவில்லை. 9ஆம் அதிகாரம் 14 வரை இந்த பிரதான ஆசாரியர் செலுத்துகிற பலி விவரிக்கப்படவில்லை. இவர் செலுத்துவதற்கென்று, செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கு இருக்கும் என்றுதான் குறிப்பிட்டு தொட்டுக்காட்டி கடந்து செல்கிறாரே தவிர 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தான் அல்லது 9ஆம் அதிகாரத்தில் தான் இவர் செலுத்துகிற பலி என்ன என்பது விளக்கமாக விவரிக்கப்படுகின்றது. 9-14 நாம் வாசிப்போம். பின்பு நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று. இந்த பிரதான ஆசாரியர் ஒரே முறை செலுத்துகிற பலி ஆரோனிய ஆசாரியர்கள் மீண்டும் மீண்டும் செலுத்துகிற பலி இல்லை என்பதை மட்டும் அவர் 7ஆம் அதிகாரம் 27 சுட்டிக்காட்டிவிட்டார். ஆரோன் முறை ஆசாரியர்கள் மீண்டும் மீண்டும் வருடாந்தரமாக பலி செலுத்துவார்கள். இந்த பிரதான ஆசாரியரோ ஒரே முறை பலி செலுத்தினார் என்று. ஆரோனிய ஆசாரியர்கள் பூமிக்குரிய பரிசுத்த இல்லத்தில் சேவிக்கின்றார்கள். பூமிக்குரிய பரிசுத்த இல்லம் வனாந்தரத்திலே அல்லது கானானில் இருந்த கூடாரமாக இருந்தாலும் சரி, அல்லது சாலமோன் கட்டின ஆலயமாக இருந்தாலும் சரி, அது பூமிக்குரிய பரிசுத்த இல்லம்தான். பிரதான ஆசாரியத்துவம் ஆரோன் குடும்பத்தினருக்கே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 1ஆம் நூற்றாண்டை ஒட்டி எசனேயர்கள் என்ற ஒரு சமுதாயம் இருந்தது. அதை கும்ரான் சமுதாயம் என்றும் சொல்கிறார்கள். அதை நிறுவியவன் ஒரு ஆசாரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான். ஆனால் அந்த ஆசாரிய முறைமைகளை விட்டு வெளியே வந்து அவர் இந்த கும்ரான் சமுதாயத்தை அல்லது எசனேயர்கள் என்று அழைக்கப்படுகின்ற சமுதாயத்தை நிறுவியிருந்தார். அவர்கள் ஒரு விதமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய கருத்து இன்றைக்கு இருக்கின்ற ஆசாரியத்துவம் ஒரு கரப்ட், கேடுகட்ட ஆசாரியத்துவமாக இருக்கின்றது. வரப்போகிற நாளிலே மெசியா ஒரு தூய்மையான ஆசாரியத்தை கொண்டு வருவார் என்பதுதான் அவருடைய நம்பிக்கையை தவிர
அவர்கள் பரம பிரதான ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சிந்திக்கவில்லை. இயேசுவின் பிரதான ஆசாரியத்துவம் பரத்திற்குரியது. ஏன்? அது ஒரே தரம் செலுத்தப்பட்ட பூரணமான பலி. ஒரே தரம் செலுத்தப்பட்டது, பூரணமான. இந்த ரெண்டு வார்த்தைகளை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது பரத்தில், பரிசுத்த இல்லத்தில் தேவனுக்கு முன்பாக செலுத்தப்பட்டது. ஆரோனிய ஆசாரியர்கள் பூமிக்குரிய பரிசுத்த இல்லத்தில் சேவிக்கின்றார்கள். அப்படி கர்த்தராகிய இயேசுவோ பரத்திற்குரிய மெய்யான பரிசுத்த இல்லத்தில் சேவிக்கிறார். பூமிக்குரிய பரிசுத்த இல்லம் பரம மெய்ப்பொருளின் நகல் நிழல் மட்டுமே என்று பார்த்தோம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஆகிய வசனங்களிலே மோசேக்கு தேவன் ஒரு மாதிரியை காண்பித்தார். உனக்கு மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே இந்த பூமிக்குரிய பரிசுத்த இல்லத்தை கட்டு என்று சொல்கின்றார். தேவன் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு மாதிரியை காண்பித்தார். மோசே அதை கண்டார். கண் வழியாக அந்த மாதிரியை அவர் கண்டார். மோசேக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியை பற்றித்தான் யாத்ராகமம் 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய அதிகாரங்களிலே ஒரு பெரிய விருத்தியுரை, விளக்க உரை உள்ளது. இது மேபி ஒருவேளை தேவன் வாய் வழியாக சொல்லி மோசே செவி வழியாக கேட்டது. ஆகவே தேவன் மெய்யான பரிசுத்த இல்லத்தின் மாதிரியை கண் வழியாகவும் காட்டுகின்றார், மோசேக்கு செவி வழியாகவும் அதை பெறச் செய்கின்றார். ஒருவேளை தேவனுடைய பரத்திற்குரிய வாழ்விடம் மோசேக்கு காண்பிக்கப்பட்டிருக்கலாம். மெய்யான பரிசுத்த இல்லம், கூடாரம், பூமியில் தேவன் தம் மக்களிடையே வாழ்கிற இடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். தேவன் பரத்திற்குரிய கூடாரத்திலே, பரிசுத்த இல்லத்திலே வாழ்கின்றார். ஆனால் பூமியிலே தம் மக்களிடையே வாழ்வதற்கு நிழலான ஒரு பரிசுத்த இல்லத்தை அவர் கட்டுகின்றார். இயேசுவோ பரிசுத்த இல்லத்தின் மாதிரியில் அல்ல, மாதிரி என்றால் மாடல், மெய்யான பரிசுத்த இல்லத்தில் பணிவிடை செய்கின்றார். பழைய முறைமை அல்லது ஒழுங்கு வரவிருக்கிற நன்மைகளின் நிழல் மட்டுமே என்று 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். இந்த எடுத்துக்காட்டு எதற்கு போட்டிருக்கிறேன் என்றால், ஒருவேளை இந்த கோட்டு சித்திரத்தை பார்த்தால் இது பூமிக்குரிய ஒரு கூடாரத்திற்கு ஒப்பானது. ஆனால் இது உண்மையாகவே மெய்யான மக்களை பார்ப்பதற்கு ஒப்பாக இருக்கின்றது. லேவிய முறைமை புதிய யுகத்தின் ஆவிக்குரிய முறையின் முன்னிழல். யாத்ராகமம் 25:40 மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. எபிரேயர் 10:1 இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் என்று வாசிக்கின்றோம். பவுலும் கூட கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனங்களிலே இந்த நிழலையும் பொருளையும் பற்றி பேசுகின்றார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆகவே எபிரேயர் ஆசிரியர் கூடாரத்தை பற்றி மட்டும் பேசவில்லை. பரம கூடாரம் மெய்யானது, பூமிக்குரிய கூடாரம் நிழலானது என்று மட்டும் பேசவில்லை. முழு அந்த ஆசாரிய முறைமை, கூடாரம், கூடாரத்தினுடைய தட்டுமுட்டு சாமான்கள், சடங்குகள், ஆசாரிய பணிவிடை ஒட்டு மொத்தமாக பூமிக்குரியது நிழல்தான், பரத்திற்குரியதுதான் மெய் என்பதுதான் எபிரேயர் ஆசிரியருடைய எண்ண ஓட்டம். மிகச்சிறந்த உடன்படிக்கை. இயேசு பூமிக்குரிய ஒரு மாதிரியில் இல்லை, பரம வாழ்விடத்தில் பிரதான ஆசாரிய ஊழியம் செய்கின்றார். பூமிக்குரிய எந்த ஊழியத்தையும் விட அவருடைய ஊழியம் மேன்மையானது. அவர் ஓர் உடன்படிக்கையின் வல்லமையில் ஊழியம் செய்கிறார். இந்த உடன்படிக்கை மேன்மையானது. இயேசு இந்த மிகச்சிறந்த உடன்படிக்கையின் பிணையாளி அல்லது உத்தரவாதி என்று 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேயே நாம் வாசித்தோம். 6ஆம் வசனம், இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கின்றார். இந்த விசேஷித்த என்பது ஆங்கிலத்திலே பெட்டர் ப்ராமிசஸ், பெட்டர் கவனன், விசேஷித்த வாக்குத்தத்தங்கள், விசேஷித்த உடன்படிக்கை. நான் அதை எளிமையாக மிகச்சிறந்த வாக்குறுதிகள், மிகச்சிறந்த உடன்படிக்கை என்று மொழிபெயர்க்கின்றேன். அவர் மெல்கிசேதேக்கை போன்ற ஆசாரியர் என்பதிலே அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பது மட்டும்தான் விளக்கப்படுகிறது. ஆனால் அவர் பரத்துக்குரிய மெய்யான கூடாரத்தில் ஆசாரிய பணிவிடை செய்கின்றார். அது மட்டுமல்ல, ஒரு உடன்படிக்கையின் வல்லமையில் அல்லது ஒரு உடன்படிக்கையில் அவர் ஆசாரிய பணிவிடை செய்கின்றார். 7ஆம் அதிகாரத்திலே இந்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளி, உத்தரவாதி என்று பார்த்தோம். இந்த 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் இப்பொழுது பார்த்தோம், அவர்
ஒரு உடன்படிக்கைக்கு, ஒரு மிகச்சிறந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராயிருக்கிறார். நாம் சொன்னது போல 8ஆம் அதிகாரத்திலே 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று இயேசு ஆசாரியர், இன்னொன்று இயேசு மத்தியஸ்தர். இயேசு ஆசாரிய பணிவிடை செய்கின்றார், இயேசு உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கின்றார். உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகவும் அவர் பணிவிடை செய்கின்றார். மத்தியஸ்தர் என்றால் என்ன? அவர் இகத்தையும் பரத்தையும் ஒன்றாக்குபவர் அல்லது இணைப்பவர். பூமியையும் பரத்தையும் அல்லது பூ உலகத்தையும் பர உலகத்தையும் ஒன்றாக்குபவர், இணைப்பவர். இயேசு மிகச்சிறந்த உடன்படிக்கையின் பெட்டர் கவனன்ட், அதனுடைய மத்தியஸ்தர் என்பதனுடைய பொருள் என்ன? அவர் நடுவராக. ஒரு உடன்படிக்கைக்கு 2 சாரார் உண்டு. நாம் அதை அடுத்த வாரத்திலே இந்த உடன்படிக்கையை பற்றி நாம் ஆராய்வோம். அதோடைய 8ஆம் அதிகாரம் நிறைவுறும். 9ஆம் அதிகாரம் தொடங்கி சகோதரர் மெர்லின் தொடர்வார். அவர் ஒரு மிகச்சிறந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்றால், உடன்படிக்கைக்கு 2 சாரார் உண்டு. ஒன்று தேவன், இன்னொன்று மக்கள். தேவனுக்கும் மக்களுக்கும், பரத்தில் தேவனுக்கும் இகத்தில் பூமியில் மக்களுக்கும் இடையே நிற்பவர், இடை நிற்பவர் அல்லது நடுவர், அவர் மத்தியஸ்தர். எப்படி மோசே பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, அதே போல நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். பரத்தில் தேவனையும் இகத்தில் அல்லது பூமியில் மனிதனையும் இணைப்பது எளிதல்ல. ஏனென்றால் பரத்தில் தேவனுக்கும் இகத்தில் பூமியில் மனிதனுக்கும் இடையே பாவம் பெரும் தடுப்பு சுவராக உள்ளது, பகைமை தடுப்பு சுவராக உள்ளது. ஆனால் தேவன் எப்போதுமே பூமியில் மனிதனையும் பரத்தில் தேவனையும் இணைக்கவும் ஒன்றாக்கவும் விரும்புகிறார் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. திருவெளிப்பாடு, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி எப்போதும் ஒரு வானவில் இருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால், தேவன் எப்போதும் மனிதனோடு, பரத்தில் இருக்கிற தேவன் பூமியில் இருக்கிற மனிதனோடு அவனோடு ஒன்றாகவும் இணைக்கவும் ஒப்புரவாக்கவும் விரும்புகிறார். ஆகவே சிங்காசனத்தை சுற்றி ஒப்புரவாக்கும் வானவில் அதை குறிக்கின்றது. அது மட்டுமல்ல, யாக்கோபின் பூமியையும் பரத்தையும் இணைக்கும் ஏணியை பற்றியும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாராவது ஒருவர் இந்த 12, 16, 17 வசனங்களை இந்த நாம் காட்டியிருக்கின்ற திரையிலிருந்து வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இதை குறித்து நாம் பிறகு சிந்திப்போம். ஆனால் தேவனுடைய இருதயம், தேவனுடைய மனம், தேவனுடைய உள்ளம் எப்போதுமே பரத்தில் தேவனையும் பூமியில் மனிதனையும் இணைப்பதும் ஒன்றாக்குவதுமாக இருக்கிறது. அப்படி இணைப்பதற்கும் ஒன்றாக்குவதற்கும் எது தடுப்பு சுவராக, பகையாக உள்ளதோ, அந்த தடுப்பு சுவரையும் பகையையும் நீக்கி ஒப்புரவாக்குவது, சமாதானப்படுத்துவது, இணைப்பது, ஒன்றாக்குவது. யாக்கோபினுடைய கனவிலே ஒரு ஏணியை காண்கிறான். ஏணியின் ஒரு முனை பூமியிலும் இன்னொரு முனை பரத்திலும் உள்ளது. அதிலே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கின்றார்கள். யாக்கோபு கண்பிடித்து சொல்கிறான், இது உண்மையாகவே தேவனுடைய வீடு, இது தேவனுடைய இல்லம். ஏனென்றால் பரத்தில் உள்ள தேவனுடைய இல்லம், பூமியிலே அந்த தேவனுடைய இல்லத்தின் ஒரு முனையாவது அவன் பார்க்கின்றான். இன்னொரு வசனத்தை இங்கு மேற்கோள் காட்ட வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஆதியாகமத்தில் உள்ள நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி, மனித குமாரன் மேல் தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் இது முதற்கொண்டு நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். நம்முடைய கருத்து அதுதான். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், இடை நிற்பவர் என்றால் அவர் பூமியையும் பரத்தையும் இணைப்பவர், ஒன்றாக்குபவர். யாக்கோபு கண்ட ஏணியோ அல்லது திருவெளிப்பாட்டில் அவருடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கின்ற வானவில்லோ எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்முடைய மத்தியஸ்தர், பூமியில் உள்ள மனிதனை பரத்தில் உள்ள தேவனோடு இணைக்கின்றவர். அவர் தேவனுடைய கனத்தையும் பாதுகாக்கின்றார், குற்றவாளிகளான மனிதர்களையும் ரட்சித்து பாதுகாக்கின்றார்.
மிகச்சிறந்த வாக்குறுதிகள் கொண்ட மிகச்சிறந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கின்றார். இதை பற்றி இந்த அதிகாரத்திலே 8 முதல் 12ஆம் வசனம் முடிய நாம் பார்ப்போம். இது எரேமியா 31:31 மேற்கோள். இதை நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கடைசியாக இந்த புதிய உடன்படிக்கை ஏன் பழைய உடன்படிக்கையில் பிழை உள்ளது என்று அவர் சொல்கின்றார் 7ஆம் வசனத்திலே. ஆகவே புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் பிழை இல்லை என்றால் புதிய உடன்படிக்கைக்கு அவசியம் இல்லை என்று அவர் சொல்கிறார். ஆகவே பழைய உடன்படிக்கையில் பிழை உள்ளது என்று முடிவெடுக்கின்றார். எனவே புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணப்பட்டது. பழைய உடன்படிக்கையில் பிழை இருந்ததால் புதிய உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டது. ஆகவே நிச்சயமாக புதிய உடன்படிக்கை மிகச்சிறந்ததாக இருக்க வேண்டும். எந்த விதங்களிலே அது சிறந்ததாக உள்ளது என்பதை மீதமுள்ள பகுதியிலே அவர் விவரிக்கின்றார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பயன்படுத்தி அதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த பாடலோடு நான் நிறைவு செய்கின்றேன். சிலருக்கு இந்த பாடல் தெரிந்திருக்கலாம். இதனுடைய கோரஸ், நீர் போதும் இயேசுவே, நீரே எல்லாமுமே, நீர் இல்லையேல் வாழ்வில்லையே, நீர் போதும் என் வாழ்விலே. முதல் அடி, என் நோக்கம் நீர், என் நோக்கும் நீர், என் ஏக்கமும் நீரே, என் நாட்டம் நீர், என் ஈட்டம் நீர், கொண்டாட்டமும் நீரே. இந்த பாடல் எதை கருப்பொருளாய் கொண்டதென்றால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் அனுபவிக்கின்ற எல்லா நன்மைகளின் மெய்ப்பொருளாக இருக்கின்றார். அவர் ஆசாரிய பணிவிடை செய்கின்றார். அவர் புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக இருக்கின்றார். அவர் பூமியையும் வானத்தையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கின்றார் என்று என்னென்னவெல்லாம் தேவனுடைய மக்கள் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடியுமோ அந்த நன்மைகளின் மெய்ப்பொருளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளார் என்பதை இந்த பாடல் காண்பிக்கின்றது. கடைசி 2 அடிகளை மட்டும் நான் வாசித்து காண்பிக்கிறேன். 6வது அடி, ஆலயம் நீர், ஆண்டவர் நீர், எழுத்துப்பிழை, ஆசாரியரும் நீர், என் பலி நீர், என் விழா நீர், என் தொழுகை நீரே, என் ஆவல் நீர், என் ஆசை நீர், என் ஆதரவும் நீர், ஆதாரம் நீர், ஆதாயம் நீர், ஆசிரியெல்லாம் நீரே. கடைசிப்படி, என் ஆய்வும் நீர், என் சாய்வு நீர், என் ஓய்வு நீர். இது எபிரேயரிலே வருகின்றது. நம்முடைய ஓய்வு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். என் ஆய்வும் தீர்வும் நீர். நாம் எவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்றோமோ அதனுடைய முடிவாக தீர்வாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளார். என் வீடு நீர், என் நாடு நீர், என் தேடலும் நீரே. மெய்யான கூடாரமாய், மெய்யான நகரமாய், மெய்யான தேசமாய், மெய்யான அரசாய், ராஜ்யமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கின்றார். மெய்யான மத்தியஸ்தராய், மெய்யான பாலமாய், மெய்யான இணைப்பாய் அவர் நமக்கு இருக்கின்றார். ஆமென். இன்றைக்கு நாம் இத்துடன் நிறைவு செய்வோம். அந்த புதிய உடன்படிக்கையில் உள்ள அல்லது மிகச்சிறந்த உடன்படிக்கையில் உள்ள மிகச்சிறந்த வாக்குறுதிகள் என்ன என்பதை அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். அதோடு 8ஆம் அதிகாரம் சிறிய அதிகாரம் என்பதால் நிறைவுறும். 9ஆம் அதிகாரம் தொடங்கி சகோதரர் மெர்லின் தொடர்வார். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலே கிட்டி சேரும் ஸ்லாக்கியத்தை கர்த்தராகிய கிறிஸ்துவினால் பெற்றுக்கொண்டோம். உம்முடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலி வீரியமுள்ள பலி, நித்திய பலி, நித்திய மதிப்புள்ள பலி. அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் என்றென்றைக்கும் பரம கூடாரத்தில் ஆசாரியராய் இருக்கிறீர். உம்முடைய ஆசாரியத்துவம் ஆரோனுடைய ஆலோசனத்திலையும் மேலானதாய் இருக்கிறது. ஆரோனுடைய ஆசாரியத்துவம் உம்மை ஒப்பிடும் பொழுது அவற்றில் ஒன்றுமில்லை, அவற்றில் பிழை உள்ளதாய் இருக்கிறது. அந்த பழைய உடன்படிக்கை பிழை உள்ள உடன்படிக்கை. கர்த்தர் நீர் உண்டு பண்ணின மேலான புதிய உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே மெய்ப்பர், நீரே மீட்பர், நீரே எங்களுடைய பலி. அதற்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். கர்த்தர் மற்றொருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென்.